என்ன புஷ்பா அந்த செகாவத் பிரஸ் மீட்ல ஏதோ வளர்க்கிட்டு இருக்கான். அவன் போய் சொல்றான். பிடிச்சது செந்தேந்தனம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்ல. அது சாதா கட்ட. அப்படின்னா அசல் சரக்கு எங்க இருக்குது? அது எங்கண்டா பார்டரை தாண்ட ரெடியாக்கு. திட்டம் போட்டு உயிரை பணைய வச்சு கஷ்டப்பட்டு அனுப்புன சரக்க சந்திரா கட்டணா எப்படி நம்ப? அதை பணைய வச்சதை அதை சந்தனம் நம்ப வைக்கத்தான். ராத்திரி மங்களசேனி வீட்டுல பெரிய பார்ட்டி நடந்திருக்கா. அதுல முருகனை கலந்துக்கிட்டாரா. அந்த செகாவத்து முருகனும் மாடியில போய் தனியா பேசிக்கிட்டாங்களா. அது சந்திரா கட்டணா அந்த முருகன் எதுக்கு வந்து கலந்துக்கிட்ட அந்த பார்ட்டியில? அது இல்லன்னா சரக்கு சிக்கிக்கிட்டா சிண்டிகேட் விட்டு விலகுறேன்னு சேலஞ்ச் பண்ணார்ல, அப்ப போக வேண்டியதானே சிண்டிகேட் விட்டு. அண்ணன் இன்னும் ஜாத்திரா மூட்ல தான் இருக்காரு, ஜாக்கிரதையாரா. என் பேச்ச நீ கேட்கல. அது சந்தனம் இல்ல ஏலி அவன் தலையில. அது சந்தனம் தெரிஞ்சா இந்த மாதிரி உக்காந்து இருப்பேன் நானே. அது செஞ்சந்தனா எனக்கு பைசா வேணாம் அதுல இருந்து. அது சந்திரா கட்டையா இருந்தா நம்ம கிட்ட இருக்கிற சரக்குல நீங்க பங்கு கேட்க கூடாது. சரிதான்ப்பா, அசல் சரக்கு உன்கிட்டயே இருக்குன்னு வச்சுப்போம். இவங்க எல்லாம் நம்பாளுங்க தானே. சரக்கு எங்க இருக்குன்னு சொன்னா என்ன ஆயிடும்? உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள 1008 சமாச்சாரம் இருக்கும். எங்களுக்கு எங்க சரக்கு எங்க இருக்குன்னு தெரியணும். சொல்லுங்க. சரக்குக்காக ஊறுகா கேப்பியா இல்ல ஊறுகாக்காக சரக்கு கேப்பியா? அவன் பிளானே ஊறுகாதான். நாம ஊறுகாவை பார்த்து சரக்க தொடப்பான்னு இருக்கான். உஷார் நாயடு. புஷ்பா, எல்லாரும் உன்னை நம்பி சரக்கெல்லாம் அனுப்பி வச்சிருக்கோம். சிண்டிகேட் பிரசிடென்டா அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன் மேல இருக்கு. இந்த ரேஞ்சுக்கு வந்த அப்புறம் கூட எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டு இருந்தா கஷ்டம்னா. வியாபாரத்தில் நஷ்டம்லாம் இருக்காது, நம்பிக்கை தான் இருக்கணும். நம்பினா தான் நடக்கும் இங்க எதுனாலும். நான் இது நீல சொக்கானா, நீல சொக்கான்னு நீங்க நம்பணும். என்ன சொக்காடா இது? நீல சொக்கா வியாபாரம். கட்டினா உன்னை நம்பு. சரக்கு எங்க இருக்குன்னு காமிக்கிறேன். ஆனா உன் ஒட்டனுக்கு தான் காமிப்பேன். கேஷ்வா, இதுக்கு இவங்கெல்லாம் செய்யின்னு சொன்னா எனக்கு போன் அடி. நான் போவேண்டா. பார், அண்ணன் சொக்கா நீல சொக்கா நம்புறவங்கலாம் எனக்கு போன் அடிங்க, நானும் கிளம்புறேன். தும்மனா மீட்டிங் கிட்டிங் போட்டா நம்ம எப்படி வியாபாரம் கபாரம் பண்றது? செக்ரட்டரி சார், இதெல்லாம் உங்க வேலை தானே. நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கீங்க? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு தானே. சார், என்ன இந்த மாதிரி நடக்காது சார், நான் பாத்துக்கிறேன் சார். கேபினெட் மீட்டிங்ல வந்து என்ன பேசிட்டு இருக்காரு, எங்க வந்து என்ன பேசணும்னு தெரியாம. என்ன சொன்னோம்? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்.